வணக்கம். இன்னைக்கு சைவ முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். என்னடா சைவ முட்டை பொரியல்னு சொல்லிட்டு முருங்கைப்பூ காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இதை வச்சு தான் இன்னைக்கு டிஷ் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம். சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சிட்டோம். கடுகுளுந்து, கருவேப்பிலை, தாளிக்க எண்ணெய், தேங்காய் பூ, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றுங்க, காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகுளுந்து, பட்டை மிளகா அதை போட போகிறோம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எடுக்க போகிறோம். நல்லா சின்ன வெங்காயம் நிறையவே போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. நல்லா வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா வேகணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, பார்த்துட்டு வேணா போட்டுக்கணும். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா சட்டி நிறையா இருந்துச்சு, நல்லா இப்போ வெந்து சுருங்கிருச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ, நல்லா துருவின தேங்காய் பூ, ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ, துருவின தேங்காய் பூ இதை போட்டு நல்லா கிளறணும். சுவையான சைவ முட்டை பொரியல் தயார். முட்டை எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சுவையாக இருக்கோ அதே அளவுக்கு இதுவும் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் சத்தாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த முருங்கைப்பூ பொரியலை செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.